அடுத்த நாள் அந்த பொண்ணும் அழகா ரெடியாகி அவனை பார்க்க போறான். இது கொஞ்சம் கோபமான பூனைக்குட்டி, இதை நான் தான் வளர்க்குறேன்னு அவன் சொல்றான். எனக்கு பூனைகள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அந்த பையன் சரி இது உன் பேச்ச கேட்டா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறான். அண்ட் அந்த பூனைக்குட்டியும் அவ கிட்ட சமத்தா இருக்கு. ஏன்னா அவ தான் இந்த பூனைக்குட்டிக்கு ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்துருக்காளே. ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சடனா அவ பக்கத்துல வந்து அவன் உட்காரவும் இவன் நர்வஸா ஃபீல் பண்றா. அண்ட் இவன் கேஷுவலா பேசுறது பண்றதெல்லாம் பார்த்து ரொம்பவே எம்பாரஸ் ஆகுறா. அதை மறைக்கிறதுக்கு தண்ணியும் குடிச்சுக்கிறா. நீ ஏன் வீட்டுக்கு போகாம ஸ்கூல்லயே எப்பவும் கேம் விளையாடுறேன்னு அவ கேட்டா. அங்க என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி இவனும் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறானேன்னு மனசுல நினைச்சுக்கிறா. சடனா அந்த பையன் சேரை திருப்பி போட்டு நீ இன்னும் நல்ல கிரேட் வாங்கணும்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். அண்ட் நீ டாப் 10 கிரேட்குள்ள வருவேன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்றான். அண்ட் நீ அப்படி வந்தா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்றான். அண்ட் கொஞ்ச நேரத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க வந்து என்னடா மச்சான் பாஸ்கெட் பால கூட ஸ்கிப் பண்ணிட்டு டேட்க்கு வந்திருக்கியா போல அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அண்ட் இவன் எனக்கு எஸ்ஸே சொல்லி கொடுக்க வந்திருக்கான்னு ஹீரோயினை ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். சரி இப்போ நான் கிளம்புறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு போயிடுறான். இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குதுன்னு அவளும் ஸ்மைல் பண்றா. அண்ட் அவ திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ அம்மாவும் இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வரேன்னு திட்டுறாங்க. எதையும் கண்டுக்காம தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறா. சில நேரம் அந்த பையனும் படிக்க ஹெல்ப் பண்றான். கடைசியில இந்த பொண்ணும் அவன் சொன்ன மாதிரியே டாப் 10 ரேங்க் உள்ள வந்துடுறா.